இந்துக்களுடைய உணர்வு மட்டும் கூடனாதான் சார் அதுக்கேற்ற மாதிரி மீடியா அதுக்கப்புறம் தான் எழுதணும். இப்போ ஒரு இந்துவா ரியாக்ட் பண்றானா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, தன் உணர்வுகள் புண்பட்டுச்சுன்றதுக்காக ஏதாவது ரியாக்ட் பண்றானா? இப்ப சிம்பிள், ஸ்ரீரங்கத்துல கோயில் வாசல ஈவேரா சிலை வச்சு கடவுளை நம்புறேன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு மாற்று மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்கு முன்னால ஈவேரா சிலை வச்சு கடவுள் நம்புறேன் முட்டாள் எழுத முடியுமா? முடியல. ஏன் முடியல? ஏன் முடியல? அவங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாய மத மக்களை நான் பாராட்டுறேன். அந்த உணர்வு இருக்கணும், அந்த ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை மட்டும் இல்ல, உணர்வு. ஒற்றுமைன்றது அடுத்த கட்டம். தன்னோட மதம், தன்னோட வழிபாடு எல்லாம் அந்த உணர்வே பிரஜையே இல்லாதவன் என்ன சார் அர்த்தம் இருக்கு? அந்த வாழும்போது அந்த உணர்வோட வாழ்றதான் மனுஷன். அவனுக்கு அந்த உணர்வு இருக்குல்ல, தான் முஸ்லீம்ன்ற உணர்வு இருக்குல்ல, தான் கிறிஸ்தவன்ற உணர்வு இருக்குல்ல. ஐ அப்ரிஷியேட். அது அரசியல் ரீதியாக அவனால வெளிப்படுத்த தெரியுது இல்ல. என்ன பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணா இத்தனை கட்சிகள் தான் கால் முன்னால மண்டிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியுதுல. அவனுக்கு அந்த ஓட்டை வாங்குறதுக்கு எல்லா அரசியல் கட்சியும் போட்டி போடுதில்ல. எங்கள் பிணத்தின் மீது நடந்துதான் நீங்கள் சிறுபான்மை மக்களின் இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய அவங்க மீது தொட முடியும்னு ஒரு காலத்துல வைகோ பேசினார்ல. என் பணத்து மேல நடந்தா, என் பணத்து மேல நடந்துதான் இந்துக்களை நீங்க விமர்சனம் பண்ண முடியும்னு தமிழ் எந்த தலைவனும் பேசுறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? அது காரணம் என்னன்னா இந்துக்களுடைய உணர்வு மட்டும். சேலத்துல ராமர் படத்துக்கு செருப்பு மாலையெல்லாம் அணிவிச்சு ரொம்ப அவமானப்படுத்தி ஊர்வலம் போனாங்க. கருணாநிதி ஆட்சியில தான் பண்ணாங்க. கருணாநிதி ஆட்சியில எதெல்லாம் நடக்கும்? போர்ல இருக்கிறது, விநாயகரை உடைக்கிறது, ராமர் அவமானப்படுத்துறது எல்லாம் திமுக ஆட்சியில நடக்கும். அதுல கூட அண்ணாதுரை இருக்கிறப்ப நடக்கல. இதெல்லாம் அண்ணாதுரை முதல்வர் இருக்கும்போது ஒரு பூணூலறுப்பு சம்பவம் கிடையாது. கடவுள் அவமதிப்பு சம்பவங்கள் ஒன்று கூட கிடையாது. எப்ப கருணாநிதி முதலமைச்சரானவர் அதுல இருந்து அதெல்லாம் நடக்குது. அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. டிஎம்கேல அண்ணாதுரை டிஎம்கேயும் கருணாநிதி டிஎம்கே ஒண்ணு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதுல வித்தியாசம் இருக்கு. இப்போ நடந்துச்சு இல்லையா? அப்போ சேலம் ராமசாமின்னு ஒருத்தர் வழக்கு போட்டார். அப்போ ஜஸ்டிஸ் நீதியரசர் என்ன சொன்னார்னா, சேலம் ராமசாமி என்ன சொன்னார்னா, இந்துக்கள் மனசு புண்படுது, இதனால ராமர் இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, அப்படி இது மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் வழக்கு. ஜஸ்டிஸ் அதை நிராகரிச்சிட்டார். நீங்க இந்துக்கள் மனசு புண்படுதுன்னா பட்ட பகல்ல ஒரு சின்ன குரூப் 50 பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்துக்கள் இருக்கிற பகுதியில ராமர் படத்தை இப்படி அவமானப்படுத்திட்டே போறான். எல்லாம் வேடிக்கையில பாக்குறான். மக்கள் கொந்தளிச்சிருக்கணும். அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்குமே, ஏன் வரலன்னு கேக்குறாரு. புண்படவே இல்லைன்ட்டாரு, மக்கள் புண்படலன்ட்டாரு. அப்ப நீதிமன்றமே என்ன எப்படி நினைக்குது? மத உணர்வு ஒன்னது, ஆன்மீக உணர்வு புண்படுத்தப்படுதுன்னா அங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரணும்லன்னு நீதிமன்றம் சொல்லுது, எதிர்பார்க்குது. அல்லது ஒரு கேள்வி கேட்குது, எதிர்பார்க்கலன்னு வச்சுங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்குது, நியாயமான கேள்வி, நியாயம் தானே? நீதியரசர் சொன்னதை நான் முழுக்க ஏற்றுக்கொள்வேன். ஏன் வரல? நீதியரசர் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிற, ஏன் வரல? ஏன்னா இவன் அதுக்கு ரியாக்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்றேன், வன்முறையா ரியாக்ட் பண்ண வேண்டாம். முன்னாடி ஊர்வலமா நான் கேட்கறது வன்முறையா ரியாக்ட் பண்ண வேண்டாம். வேற நன்முறைகள் நிறைய இருக்குல்ல. மறுநாள் பத்திரிகைகளுக்கு கடிதம் எழுதலாம், அந்த மக்களை பாய்காட் பண்ணலாம். குறைஞ்சபட்ச காவல்துறையில அந்தந்த பகுதி மக்கள் சமுதாய வாரியாக பெண்கள், ஆண்கள், ஜாதிய சமுதாயங்கள் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி அனுமதிக்காதீங்க, இப்படி அனுமதிச்சது தப்புன்னு பெட்டிஷன் கொடுக்கலாம். அல்லது அந்த ஊர், அந்த நகர மக்கள் இந்த சம்பவத்தை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம். வெயிட்ல எது அதுக்கு என்ன காரணம்னா உணர்வு கம்மியா இருக்கு, பக்தி அதிகமா இருக்கு. இந்துக்களுக்கு பக்தி அதிகமா இருக்கு. நீங்க பழனிக்கு பாத யாத்திரை போறவனுடைய அந்த அவனுடைய டிவோஷன்லாம் பாத்தீங்கன்னா காலில் செருப்பு போடாம 150 கிலோமீட்டர் வெயில நடக்கிறான், ராத்திரியும் பகலுமா காவடியை தூக்கிட்டு போறான். பல பேர் குழந்தைகள் 5 வயசு 7 வயசு குழந்தைகளை தூக்கி வச்சு 150 கிலோமீட்டர் குழந்தைய தூக்கிட்டு நடக்கிறான். சபரிமலைக்கு பிள்ளைகளை தூக்கி இப்படி கழுத்துல போட்டுக்கிட்டு இருமுடியோட குழந்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு மலையில 10-12 கிலோமீட்டர் ஏறி போறான். இதெல்லாம் சாதாரண பக்தி கிடையாது. ஆனா இந்து பக்தி போதாது, இந்து சக்தி வேணும் சொல்றேன். சொன்னேன், இன்னைக்குமே ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலை உடைக்கிறதும், ஒரு ராமநவமி அன்னைக்கு ராமர் படத்தை எரிக்கிறதும் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் மாற்றணும் தமிழ்நாட்டில், இதெல்லாம் மாற்றணும். ஏன்னா இவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் இருக்குல்ல, அது இந்துக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்களா சார், கோயிலுக்கு போவான், பால் கூட எடுப்பான், வேல் போடுவான், ஓட்டுன்னு வந்தா பெரியார் பேரை சொல்ற திமுக ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு. இது ஒரு டைகாட்டமி.
சமுதாயத்தில் ஒரு டைகாட்டமஸ் சொசைட்டி, இருவேறு முரண்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு சமூகமா நம்ம இருக்கோம். ஒரு பக்கம் தீவிர பக்தி, ஆனா வாக்களிக்க வரும்போது நம்மளை ஏளனப்படுத்துற இதே திமுக கண்ணுக்கு ஓட்டு போட்டது, அவனை போற்றி புகழ்றது அப்படின்றதுல இது ஒரு டைகோட்டமி. இந்த டைகோட்டமியினுடைய கேப் இப்ப குறைஞ்சிட்டு வருது. இது எப்பயும் போல இது இருக்காது. இப்ப இன்னைக்கு நிறைய படிச்சவங்க வந்துட்டாங்க, இளைஞர்கள் நிறைய வந்துட்டாங்க, இதை புரிஞ்சுக்கிறாங்க. சிறுபான்மையினரை பார்த்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் வருது. இப்ப எனக்கெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸை பார்த்தா நான் ரொம்ப மதிப்பேன். எனக்கு அது இன்ஸ்பிரேஷன் வருது. அவங்க ஒரு சமூகமா இருக்கிறது, சமூகமா முடிவு எடுக்கிறது, யாருக்கு ஓட்டு போடணும் போடாதுன்னு சர்ச்சில் பாதிரியார் முடிவு பண்றாரு. இந்த கட்சிக்கு போடு, இந்த கட்சிக்கு போடாதுன்னு சொல்றாரு. ஜமாத்துல முடிவு பண்றாங்க, பிஜேபி ஓட்டு போடாதுன்னு சொல்றாங்க, பிஜேபி காரனை உள்ளே விடாதுன்னு சொல்றாங்க. சரியா தப்பான்ற வாதத்துக்குள்ள நான் போல, பட் அவங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு ஐ அப்ரிஷியேட். அந்த உணர்வு நமக்கு வரணும்னு சொல்றேன்.